நம்ம சீரியல் ரசிகர்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியல. விஜய், மல்லி ஒரு பக்கம் கண்ணீர் விடுறாங்க அப்படின்னு சொன்னா, பர்சனலா நம்ம ரசிகர்களுமே நிச்சயமா கண்ணீர் விட தான் செய்றாங்க. ஏன்னா வெண்பாவ கடத்தி வச்சிருக்கிறாங்க. சீக்கிரமா வெண்பா வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ரசிகர்களோட வேண்டுதலாவும் இருந்துட்டுருக்கு. நான் கூட ஒவ்வொரு நாளுமே ப்ரோமோ பார்க்குறப்ப இன்னைக்கு வெண்பா வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாரி தான் எனக்குமே பார்க்க தோணுது. அந்த அளவுக்கு இந்த சீரியல்ல நம்ம அவ்வளோ அடிக்ட் ஆகி இருக்க தான் செய்றோம். ஏன்னா ஒரு 2, 3 வருஷமாவே இந்த சீரியல நம்ம பார்த்துட்டுருக்கோம். நம்ம வீட்ல ஒரு குழந்தை இருந்து காணாம போச்சுது அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குமோ, அது போல தான் என்ன தோன்றாங்க. ஏன்னா விஜய், மல்லி 2 பேருமே பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. எவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல மல்லி மேல விஜய் அவ்வளோ கோபத்த காமிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கோபம்லாம் மறைஞ்சு மல்லி, மல்லின்னு சொல்லி அவ்வளோ அன்ப பொழிஞ்ச விஜய், இப்போ மல்லி மேல திரும்ப பழைய கோபத்த காமிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப வெண்பா குட்டி சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுடா. உங்க டாடா, மம்மி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க சண்டை மறையணும் அப்படின்னு சொன்னா நீ வந்தா தான் முடியும் அப்படிங்கிற மாரி தான் வெண்பா கிட்ட நம்ம கேட்க தோணுது. அந்த அளவுக்கு இந்த ஸ்டோரிய பொறுத்தவரைக்கும் கூடிய சீக்கிரம் வெண்பா வீட்டுக்கு வந்தா தான் ஸ்டோரி லைன பாசிட்டிவா கொண்டு போக முடியும். இந்த ராஜி தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி கதிரேசனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. கதிரேசன் வீட்டுக்கு வந்து ரொம்பவே கோபத்த காமிச்சிட்டு இருக்கிறாங்க. என் பேத்திய தொலைச்சது இந்த மல்லி தான் அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. ஏன்னா அவளுக்கு தனியா ஒரு குழந்தை பொறந்துடுச்சு அப்படின்னு சொன்னா வெண்பா தடங்கலா இருப்பா அப்படிங்கிறதால தான் 2, 3 தடவ தொலைச்சா அது எப்படி இவ கூட போகுறப்ப மட்டும் என் பேத்தி காணாம போறா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த முறை வேணும்னே அடியாட்கள வச்சு என் பேத்திய இவ தான் கடத்திட்டா அப்படிங்கிற மாரி மல்லி மேல தேவையில்லாத பழிகள்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல விஜய் கொஞ்சம் கூட மல்லிக்கு சப்போர்ட்டா இல்ல. ஏன்னா ஒவ்வொரு சமயங்கள்லயுமே மல்லிக்கு அவ்வளோ ஆதரவா பேசுற விஜய் இந்த முறை அமைதியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதால திரும்ப எங்க விஜய், மல்லி 2 பேருக்கும் இடையில அந்த பிரிவினை வந்துருமோ அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்களுமே ரொம்பவே ஏங்கி போய் இருக்கிறாங்க. அடுத்ததா மல்லிகிட்ட அவ்வளோ கோபத்த காமிக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் தட்டி விடுறாங்க அப்படிங்கிறதால ராஜி இந்த இடத்துல பயங்கர ஹாப்பியா இருக்கிறாங்க. நாளைக்கு காலைக்குள்ள வெண்பா வீட்டுக்கு வரல அப்படின்னு சொன்னா மல்லி மேல நான் கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன் அப்படிங்கிற மாரி தான் கதிரேசன் மிரட்டிட்டு போறாங்க. கதிரேசன் சொன்னது போல மல்லிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.